Hi viewers, welcome to Mr. Realtor. இன்னைக்கு நம்ம GST ரோடுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சைட் வந்து பார்க்க வந்திருக்கோம். கரெக்ட்டா பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு படாலம் தாண்டின உடனே மதுராந்தகத்துக்கு முன்னாடியே இந்த சைட் வந்து வந்துரும். கரெக்ட்டா GST ரோட்ல இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவே டுவர்ட்ஸ் உத்திரமேரூர் கனெக்ட் பண்ற ரோடு. சோ இதுவுமே ஸ்டேட் ஹைவே தான். ஸோ இங்கே GST ரோட்லேருந்தே மொத்தம் ஒரு 500 மீட்டரில் சைட் வந்து சூப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் பார்க்க வந்திருக்கோம். இப்போ சைட்டை போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து சைட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 4.5 ஏக்கரில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஒரு குடியிருப்பு ஏரியாவுக்கு அப்படியே ஒட்டின மாதிரி ஒரு லே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கும்போதே தெரியும் சைட்டை சுற்றி உங்களுக்கு எந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் வீடு தான். மொத்தம் 4 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் டெவலப் ஆகும்போது ஸோ ஒரு டிராஃபிக் ஆகிடக்கூடாது. ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும் இருந்ததுன்னா ஒரு 97 குடும்பம் வசிக்கும் போது போக வர டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்குது. சுற்றி குடியிருப்பு உள்ள லே அவுட் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரோன் வியூவில் காட்டுறோம் பாருங்கள். ஒரு எக்ஸலண்ட்டான லே அவுட்டு. ரோட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அகலமான ரோடு வந்து கொடுத்துருக்குறாங்க. மெயின் ரோடு சைட் ஃபுல்லாக இருக்குது. முக்கால்வாசி ரோடு பார்த்தீங்கன்னா 33 அடி 30 அடி ரோடு கொடுத்துருக்குறாங்க. கட் ரோடெலாம் பார்த்தீங்கன்னா 24 அடி கொடுத்துருக்குறாங்க. பிளாட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30 அடி ரோட்லேயும் இருக்குது, 30 அடி ரோட்லேயும் இருக்குது, கார்னர் பிளாட்ஸும் இருக்குது. உங்களுக்கு செலக்டிவாக நான் ஒரு பிளாட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக. 600 சதுர அடியில் ஒரு கார்னர் பிளாட் இந்த சைட் உள்ள வச்சிருக்காங்க. ஸோ அந்த பிளாட் வந்து நான் காட்டுறேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்ட்ரீட் லைட் போட்டு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு சைட் உள்ள ஃபுல்லாக வந்து ட்ரைனேஜ் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. GTCP அண்ட் ரேரா அப்ரூவ்டு லே அவுட்டு. உள்ள அவென்யூ ட்ரீஸ் வந்து வச்சு கொடுக்குறாங்க. 2 பார்க் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரம்மாண்டமான பார்க்குக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. 3 ஃபேஸ் EB லைன் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. பிளாட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து மெஷர்மெண்ட் பண்ணி மார்க்கிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சைட்டை பற்றி ஃபுல்லாக வந்து பார்த்துட்டோம். விஷுவலாகவும் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ சைட் லொக்கேட் ஆகிருக்க இடம் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். நீங்கள் படாலம் தாண்டி வரப்போ மதுராந்தகத்துக்கு முன்னாடியே ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட் வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா 500 மீட்டரில் இந்த சைட் வந்து வந்துடலாம். GST ரோட்லேருந்தே 500 மீட்டர் தான். நீங்கள் தமிழ்நாட்டில் 80% ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா GST ரோட் பேஸ் பண்ணது தான். ஸோ எந்த ஊருக்கு போனாலும் நீங்கள் தெருமுனையில் இறங்கி சைட்டுக்கு நடந்து வந்துடலாம். ஸோ வீட்டுக்கு நீங்கள் எங்கள் ஊருக்கு போனாலும் ஈஸியாக வந்துட முடியும். அதே மாதிரி நீங்கள் வர வழியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தெல்லாம் கிடையாது. ஸ்டேட் ஹைவே. இந்த ஸ்டேட் ஹைவே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டேட் ஹைவே, கவர்மெண்ட்டோட ஸ்டேட் ஹைவே. ஸோ வர வழியும் உங்களுக்கு இந்த 400 மீட்டரும் ஸ்டேட் ஹைவே தான். இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு GST ரோட்லேருந்து உத்திரமேரூர் வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் அப்படியே வந்தவாசி போய்க்கலாம், இந்த சைடு வேடந்தாங்கல் போய்க்கலாம். ஸோ சூப்பராக வந்து கனெக்டிவிட்டி இருக்குது. நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தென் திருப்பதி அப்படின்னு சொல்லுவாங்க, வையாவூர் பெருமாள் கோயில். ஸோ அதுவுமே நம்ம சைட்டுக்கு கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது. நல்ல ஆக்சசிபிலிட்டி, நல்ல வந்து அமைதியான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. ஏன்னா வந்து உங்களுக்கு GST ரோட்லேருந்தும் பக்கத்தில் இருக்குது, ஆனால் அமைதியான ஏரியாவும் இருக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நீங்கள் வேடந்தாங்களும் போய்க்க முடியும். நல்ல ஆக்சசிபிலிட்டி இருக்குது. சைட்டுக்கு நியர்பையில் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ வர வழியிலே காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பக விநாயகா காலேஜ் இருக்குது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஜயகாந்த் சாரோட காலேஜ் இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டியே வருது. ஸோ எல்லா கோர்சஸும் உங்களுக்கு நியர்பையில் இருக்கும். ஸ்கூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எவர்வின் ஸ்கூல் இருக்குது. நம்ம சைட்டுக்கு வர வழியிலே பார்த்தீங்கன்னா எவர்வின் வித்யாசரம் GST ஆன் ரோட்லேயே இருக்குது. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விவேகானந்தா வித்யாலயா பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, CBSE ஸ்கூல் இருக்குது. இந்த ஏரியாலே ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரிவர் ஸ்கூலு. ஸோ அந்த ஸ்கூலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நியர்பைலேயே இருக்குது. ஸோ எஜுகேஷனுக்கு இந்த ஏரியாவில் எக்கச்சக்க ஸ்கோப் இருக்குது. இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வீடே வந்து கட்டி பிளான் பண்ணி வரணுன்னாலும் இமீடியட்டாக வரலாம். உடனே ஸ்கூல் சேர்த்துக்கலாம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் நியர்பையில் இருக்குது. ஸோ பக்கத்துலேயே சுற்றி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க சிப்காட் வந்து சைட்டை சுற்றி வந்து கவர்மெண்ட் போட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மதுராந்தகத்தில் 2000 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் சிட்டி போடுறாங்க. ஸோ இப்போ சிங்கப்பூர் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் எப்படி வந்து ஒரு சிட்டி வந்து டெவலப் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு பிளான்டு சிட்டியாக ஒரு 2000 ஏக்கரில் வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ப்ராஜெக்ட் வந்தப்போ எப்படி ப்ரைஸ் ஏறிச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பஸ் ஸ்டாண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றது வெறும் ஒரு 90 ஏக்கர் ப்ராஜெக்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 ஏக்கர் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாலு, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டே நடக்கும். ஸோ ஒரு டெவலப்மெண்ட் அப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர ப்ரைஸ் அப்ரிசியேஷன் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெலுங்கானா, ஆந்திரா வந்து பிரிக்கும் போது உங்களுக்கு அமராவதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சிட்டி வந்து டெவலப் பண்ணாங்க. இப்போ அங்கே எல்லாம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக அப்ரிசியேஷன் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் வந்து பார்த்திங்கன்னா மதுராந்தகத்தில் 100% வந்து நடக்கும். ஸோ இப்போவே நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு
அந்த அப்ரிசியேஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்பயுமே ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வரத்துக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கு தான் அந்த ஒரு 10 மடங்கு வளர்ச்சியெல்லாம் திடீர்னு கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு அப்ரிசியேஷன்லாம் கிடைக்கும். இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸ் வந்து கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல ப்ரைஸிங். ஏன்னா ஜிஎஸ்டி ரோட்லேருந்தும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 நிமிஷத்துலேயே நடந்து வந்துடலாம். ஸோ நம்ம எதுவும் ட்ராவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு காரில் பைக்கில் சொல்லலை, நடந்தே வந்துடலாம். ஸ்டேட் ஹைவேலேருந்தும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துடலாம். ஸோ உங்களுக்கு நல்ல அப்ரிசியேஷன் கொடுக்கும். எப்பயுமே வந்து ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு நேஷ்னல் ஹைவேவோ ஸ்டேட் ஹைவேவோ பக்கத்தில் இருந்தால் உடனே ப்ரைஸ் ஏறும். இங்கே ரெண்டுமே இருக்குது. ப்ளஸ் கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட்ஸும் அப்கமிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு 1500 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 2 வருஷத்தில் உங்களுக்கு 2500 3000 அப்படின்றது 100% அஷ்யூர்டு. ஸோ அதுக்கு மேலேயும் வளர்ச்சி வந்து கண்டிப்பாக வந்து நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இங்கே இருக்குது. சைட்க்கு நியர்பையில் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தாலும் நீங்கள் ஜிஎஸ்டி ரோடு இறங்குற இடத்துலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாசம் ஹாஸ்பிட்டல் இருக்குது, 24/7 வந்து இருக்குது. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் இருக்குது, மாருதி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ நியர்பையில் எக்கச்சக்க ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த லேஅவுட்டில் உங்களுக்கு பிளாட்டோட ஸ்டார்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 490 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு கம்மி ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் சூட் ஆகும். பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7,35,000 வருது. 600 சதுரடியோட விலை பார்த்தீங்கன்னா 9 லட்ச ரூபா வருது. ஸோ நான் உங்களுக்கு நானே ஒரு பிளாட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். 600 சதுரடியில் உங்களுக்கு ஒரு கார்னர் பிளாட் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை போய் பார்க்கலாம் வாங்க. அந்த 600 ஸ்கொயர் ஃபீட் கார்னர் பிளாட் இதுதான். ஸோ இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நானே சூஸ் பண்ணது. ஸோ இந்த பிளாட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மார்க்கிங் இருக்கா, ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த கல் வரைக்கும் மார்க்கிங் இருக்குது. ஸோ அங்கே வந்து பாருங்கள், அங்கே வந்து 2 கல், மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்டு, 20க்கு 30 சைஸு. ஸோ ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த கார்னர் பிளாட்டு. ஸோ இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா 24 அடி ரோடு, அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா 30 அடி ரோடு. ஸோ ஒரு 30 அடி ரோடில் கார்னர் பிளாட் அப்படின்றது கிடைக்கும். ஆனால் 600 ஸ்கொயர் ஃபீட்லாம் எந்த டெவலப்பருமே போட மாட்டாங்க. பட் ஸ்ட்ரீ டெவலப்பர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நினச்ச மாதிரியான ஒரு ட்ரீம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 600 ஸ்கொயர் ஃபீட் கார்னர் பிளாட்டும் வந்து பார்த்திங்கன்னா சில பிளாட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய வந்து சேல் ஆகிடுச்சு. இந்த ஒரே ஒரு பிளாட் தான் வந்து கார்னரில் 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து அவைலபிள் இருக்குது. மற்றபடி நிறைய 600 ஸ்கொயர் ஃபீட் உள்ள அவைலபிளாக இருக்குது. கார்னரில் இந்த ஒரு 600 தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. மினிமம் தான் அவைலபிள் இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 600 ஸ்கொயர் ஃபீட்டை நீங்கள் புக் பண்ணிக்கணும் அப்படின்னா பேங்க் லோனுமே இவங்களே சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லா பிளாட்டுக்குமே பேங்க் லோன் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பிளாட்டுக்கு சொல்கிறேன், ஒரு 2.5-3 லட்சம் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே இந்த பிளாட் வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. மொத்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 9 லட்ச ரூபா வருது. ஸோ கரெக்டாக வந்து பிளான் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பேங்க் லோன் ப்ராசஸ்லாம் இவங்க ஒரு 15 டேஸ்க்குள்ளேயே பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷனும் இருக்குது. 4.5 ஏக்கர் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இதோட எக்ஸ்டென்ஷனும் இருக்குது. எக்ஸ்டென்ஷன்லாம் போடும்போது ப்ரைஸ் கண்டிப்பாக ஏற்றிடுவாங்க. ஸோ இப்போவே வந்து பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டெவலப்பர், அவங்க நம்பர் தான் காண்டாக்ட் பண்ணுங்கள். நேரில் வந்து பாருங்கள். நீங்கள் சைட்டை வந்து பார்க்குறதுக்கு கேப் ஃபெசிலிட்டியுமே கொடுக்குறாங்க. ஸோ ஃபேமிலியாக வந்து கூட நீங்கள் பார்க்கலாம். இல்லை நீங்களே வரணுன்னாலும் ஜிஎஸ்டி ரோட் முனையில் இறங்கி ஒரு அப்படியே வர வழியெல்லாம் என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்குது பார்த்துக்கிட்டே சைட்டுக்கு வந்துடலாம். ஸோ ஒரு சூப்பரான சைட்டு. காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து ரியல் எஸ்டேட் சம்மந்தமான வீடியோஸ் மட்டும் தான் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனல் பார்த்தும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். இன்னும் சூப்பரான வீடியோவோட நம்ம சேனலில் பார்க்கலாம்.